வணக்கம், நான் உங்கள் Deena. வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து பிரியாணி தான் பண்ண போகிறோம். பிரியாணினா நிறைய பிரியாணி நம்ம வீட்டில் பண்ணோம். இதெல்லாம் ஸ்பெஷல் பிரியாணி நினைக்க வேண்டாம். சேமியா வச்சு எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் செட்டிநாடு ஸ்பெஷல் முட்டை குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்க நினைக்கிறேன். இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ரெசிபி பற்றி தெரிஞ்சுக்கலாம். சேமியா ஒரு பாக்கெட், போன்லெஸ் சிக்கன் 150 கிராம், வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 3-4 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3/4 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சள்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி 1/2 கைப்பிடி, புதினா 1/2 கைப்பிடி, தயிர் 100 ml, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து இந்த சேமியா உப்புமா பண்ணுறதுக்கு பர்டிகுலராக இந்த சேமியா தான் யூஸ் பண்ணணும். அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவீங்களே சேமியா உப்புமா, அந்த சேமியா மட்டும் யூஸ் பண்ணுங்க. இந்த சேமியாவை பாயில் பண்ணுற அந்த பக்குவம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றிடுங்க. அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த சேமியா போடுறீங்க. போட்ட பிறகு இந்த சேமியா குக் பண்ணுற டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 நிமிஷம் இருந்தால் போதும். அந்த சேமியாவும் ஒரு 80% குக் ஆனால் மட்டுமே போதும். நீங்கள் முழுமையாக வேக வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் மசாலா போட்டு குக் பண்ணால் நல்லா இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி சேமியா குக் பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் அதுக்கப்புறம் உப்பு போட்டுருங்க. எதுக்காக இந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சேமியா வெந்த பிறகு உதிரியாக வர்றதுக்கு எண்ணெய் வந்து ரொம்ப முக்கியமாக அந்த இடத்துல யூஸ் ஆகுது. அதே டைமில் அந்த உப்பு அந்த சேமியாவில் இருந்தால் மட்டும்தான் அந்த மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் கரெக்டாக 1 நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி வெந்த பிறகு ஒரு ட்ரேயில் போட்டு சூடு ஆற வேணும். எப்பவுமே சூடோடு எடுத்து போட்டக்கூடாது இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது. ஏன் நான் சொல்கிறேன்னா அப்போ தான் அந்த சேமியா உதிரியாக தனித்தனியாக வரும். அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கங்க. அந்த பேனில் ஒரு 1/2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதிகமான எண்ணெய் வேண்டாம். இந்த எண்ணெய் சூடான பிறகு நீங்கள் நார்மலாக வீட்டில் தாளி போடுவீங்களே பிரியாணிக்கு, அதே சேம் தாளி தான் போடுறோம். அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை. இந்த வெங்காயம் 2 வெங்காயம் சொல்லியிருக்கேன். அந்த 2 வெங்காயம் பார்த்தீங்கன்னா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் போட்டுருங்க. போட்ட பிறகு காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஒரு 3-4 பச்சை மிளகா. சில பச்சை மிளகா காரத்தன்மை அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 1-2 கம்மியாக போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் இந்த பச்சை மிளகா போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். ஏன் வதக்க ஆரம்பிக்கிறோன்னா இந்த வெங்காயம் நல்லா வதங்கி முடிச்ச பிறகு தான் இதில் கொத்தமல்லியும் புதினாவும் போடுறோம். அதுக்காக இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எப்போ போல தான் இஞ்சோட அளவு கம்மியாக இருக்கும், பூண்டோட அளவு அதிகமாக இருக்கும். அதாவது 7 மடங்கு பூண்டுனா 3 மடங்கு இஞ்சி மட்டும் போட்டால் போதும். அதிகமாக பிரியாணி பண்ணும்போது இஞ்சியோட அளவு சேர்க்காதீங்க. அப்படி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நெஞ்சு கரகரப்பு இந்த மாதிரி இஷ்யூலாம் வரும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு 1 நிமிஷம் நல்லா வதக்கணும். அதுக்கு பிறகு கொத்தமல்லி. இந்த எண்ணெயிலேயே இந்த கொத்தமல்லி இந்த புதினா போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வாசனை வரும். நார்மலாக வந்து தக்காளி போட்ட பிறகு தான் கொத்தமல்லி புதினா நானே போட்டு பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரியலி வெரி குட், சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போது இந்த கொத்தமல்லி, புதினா, இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வதக்க ஆரம்பிக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 2 நிமிஷம் கிட்டத்தட்ட நல்லா வதக்கிடுங்க. வதக்கி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவம் வந்துடும். அந்த வெங்காயமும் தெரியாது, கொத்தமல்லி புதினாவும் தெரியாது, மொத்தமாக ஒரு கரண்டி தான் இருக்கும் நீங்கள் வதக்கி முடிச்ச பிறகு. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளி போடுறோம். தக்காளி இந்த மாதிரி ரெசிபிகள் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போடுங்க. ரொம்ப பொடிசாக கட் பண்ணி போட வேண்டாம். அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் சிறிதளவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டால் போதும். கொஞ்சம் காரம் கூட வேணும்னு நினச்சிங்கன்னா அப்போ 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது உங்களோட ஆப்ஷன், எது வேணுமோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. போட்ட பிறகு தேவையான உப்பு போட்டு இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோட இந்த மசாலாவும் குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுக்கு பிறகு புளிப்பு தன்மைக்கு தயிர் யூஸ் பண்ணுறோம். தயிர் இந்த இடத்துல 100 ml சொல்லியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப தயிர் புளிப்பு தன்மை அதிகமாக வேண்டாம்னுச்சின்னா ஒரு 10 ml கம்மி பண்ணிக்கலாம். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை, சரிங்களா? இப்போ இந்த தயிர் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வெங்காயம் தக்காளி அந்த மசாலாவோட ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். அந்த டைமில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி குக் பண்ணும்போது என்னென்னா அந்த பச்சை வாசனை எல்லாமே போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வெந்து வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் பீசஸ் அதில் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் ஒரு 2 நிமிஷமாக இந்த மாதிரி கொதிச்சு வந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த சிக்கன் பீசஸ் போடுறோம். இந்த இடத்துல வித் போன் போடலாமா போன்லெஸ் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போன்லெஸ் சிக்கன் தான் போடணும். ஏன் கேட்டிங்கன்னா நீங்கள் சேமியா ஈஸியாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அந்த இடத்துல கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்கா. அதனால் போன்லெஸ் சிக்கன் போட்டிருக்கோம். அதுவும் பர்டிகுலராக பிரெஸ்ட்டு, லெக் பீஸ் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். பிரெஸ்ட்டுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு. அதனால் அந்த பீசஸை வந்து கைமா மாதிரி பண்ணாதீங்க. சின்ன க்யூப்ஸாக சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு அந்த சிக்கன் வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு குழிக்கணி அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். அதுக்கு முன்னாடி அந்த மசாலா பாருங்கள்.
கெட்டியான தன்மை வந்திருக்கா, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது தண்ணி ஊற்றுறோம். அந்த தண்ணி கூட எதுக்காக ஊற்றுறங்கன்னா அந்த மசாலா கெட்டியாகிடுச்சு. அந்த சேமியா போடும்போது அந்த மசாலா ஒன்றோட ஒன்று சேரணும், அந்த சேமியா மசாலா எல்லாமே. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக ஒரு அரை குழிக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சேமியாவை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே அந்த மசாலா மேலே போடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற பக்கம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் கேட்டோன்னா இந்த சேமியா போட்ட பிறகு ஒன்றும் பாதியாக பட்டும் படாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு டே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே இருக்க சேமியாலாம் மேஷ் ஆகிடும். அதனால் ஒரு சைடு மிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஒரு சைடு மிக்ஸ் பண்ணாமல் இருக்கும். அதனால் ஒன்றும் பாதியாக மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நெய் 1 டீஸ்பூன், கொஞ்சம் கொத்தமல்லி புதினா, அதுக்கப்புறம் ஒரு மூடி போடுங்க. மூடி போட்டு கரெக்டாக ஒரு 4 to 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணால் ஒரு சூப்பரான சேமியா பிரியாணி. சுட சுட அந்த தம்மை உடச்சி நீங்கள் வீட்டில் ஒரு தட்டில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வர சண்டே இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே பிரியாணினா நம்ம பாஸ்மதி ரைஸும் சீரக சம்பா சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. அடுத்தது செட்டிநாடு ஸ்பெஷல் முட்டை குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். முட்டை 10 நம்பர், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், பெரிய தக்காளி 3 நம்பர், காய்ந்த மிளகாய் 4 to 5 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், முழு மிளகு 3/4 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு மசாலாக்கு தேவையான அளவு, கல்பாசி 2 to 3 நம்பர், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் அரை டீஸ்பூன், தனியா பவுடர் அரை டேபிள் ஸ்பூன், தேங்காய் 5 பத்தை, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவைக்கேற்ற, உப்பு தேவையான அளவு, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு பிறகு சோம்பு போட்டிருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சொல்லியிருக்கேன், அதில் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கோம். மீதி சீரகம், முழு மிளகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கல்பாசி இதெல்லாம் போட்டிருக்கோம். கல்பாசி அதிகமான குவான்டிட்டி வேணால் 2 to 3 நம்பர் போட்டால் போதும். அதே மாதிரி முழு கரம் மசாலா பட்டை 2 இன்ச்சில் 2 லவங்கம் 2 ஏலக்காய். இதுக்கு பிறகு தேங்காய் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்துருங்க. எண்ணெய் இல்லாமல் வறுத்திங்கன்னா உங்களுக்கு வறுக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வறுத்துருக்கணும். வறுத்த இந்த மசாலாவை அப்படியே அரைக்கிறோம் ஃபைன் பேஸ்ட்டாக. மசாலா அரைக்கும் போது கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த தேங்காய் தீஞ்சு போகக்கூடாது. தீஞ்சு போனால் கண்டிப்பாக கசப்பு தன்மை வந்துடும். அதனால் பொன் நிறத்தில் நீங்கள் வறுத்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி தான் ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். மசாலா அரைக்கும் போது குறைன்னு இருக்கக்கூடாது, நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாதான் வெங்காயம் தக்காளி மசாலா ரெடி ஆன பிறகு இதை போட்டு மிக்ஸ் பண்ணால் கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்கும். இதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிற பக்குவம் பார்ப்போம். கொஞ்சம் எண்ணெய், மீதி உள்ள சோம்பு போட்டிருக்கோம். திருப்பி பட்டை லவங்கம் போட்டிருக்கேன். இந்த பட்டை லவங்கம்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வர டைமில் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ண வெங்காயம் நீங்கள் போடுங்க. போட்ட பிறகு இதை ஒரு கோல்டன் ப்ரௌனில் நல்லா வறுத்து எடுத்துருங்க. அதாவது ஒரு 90% அளவுக்கு நல்லா வதங்கிருக்கணும். அதுக்கு பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். எதுக்காக 90% அளவுக்கு வதக்கணும்னு சொல்கிறேன்னா காரணம் இருக்குது. அப்போ தான் அந்த வெங்காயம் நல்லா மேஷ் ஆகும். அதுக்கப்புறம் மசாலா டெக்ஸ்சர் நல்லா கெட்டியாக வரும் நம்மளுக்கு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி கலர் வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி, அதாவது இஞ்சும் பூண்டும் ஒரே அளவாக அரைச்சி நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா வதக்குங்க. வதக்கி முடிச்ச பிறகு தக்காளி கட் பண்ணி போடுறோம். தக்காளி 1 மடங்கு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அதாவது 2 வெங்காயம்னா 3 தக்காளி போட்டிருக்கோம். எதுக்காக கேட்டிங்கன்னா நம்ம பேஸ்ட்டோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மசாலா நம்மளுக்கு இருக்கணும். எதுக்காக கேட்டிங்கன்னா இந்த மசாலா ரெடி பண்ணியிருக்கல அந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி அளவோட தொக்கு வந்து அதிகமாக இருக்கணும். இதுக்கு பிறகு மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர் போடுறோம்.
இந்த இடத்துலையும் கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா இந்த பவுடர் மசாலா அதிகமாக போடக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா ஏற்கனவே வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் செட்டிநாடு மசாலாலையும் ஸ்பைசஸ் இருக்குது. அதனால் இந்த இடத்துல அளவோடு நீங்கள் போடணும். கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மசாலா நல்லா குக் பண்ணுங்கள். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். நீங்கள் வீட்டில் நார்மலாக தக்காளி தொக்கு பண்ணுவீங்கள அந்த மாதிரி டெக்ஸ்சருக்கு வரணும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மசாலா நல்லா குக் பண்ணுறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா குக் பண்ணால் இந்த மாதிரி கெட்டியான டெக்ஸ்சர் வரும். பார்த்தீங்களா, தக்காளி தொக்கு வீட்டில் பண்ணுவீங்கள அதே மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கும். இந்த மாதிரி வந்த பிறகு அரைச்சி வச்சுருக்க செட்டிநாடு மசாலா பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணுறோம். இந்த பேஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் செக் பண்ணிடலாம். காரத்தோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வேணால் நீங்கள் நிறுத்திக்கலாம். அப்படி இல்லை எனக்கு காரம் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் ஃபுல் மசாலாவை நீங்கள் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். அந்த வெங்காயம் தக்காளியோட 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். இந்த மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம சேனலில் செட்டிநாடு சிக்கன் போட்டிருப்போம். ஆனால் அந்த செட்டிநாடு சிக்கனில் இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் அதிகமாக ஆட் பண்ணியிருப்போம். முழு தண்ணியில் போட்டிருப்பேன் சிக்கனில். ஆனால் இந்த முட்டை ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது முழு தண்ணியில் தேவையில்லை. அதனால் இந்த கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ண ஒரு சூப்பரான கறி ரெடி ஆகும். பார்த்தீங்களா, இப்போ இந்த கிரேவி ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். மொத்தம் தேங்காய் 5 தேங்காய் பத்தை சொல்லியிருக்கேன். அதில் 3 தேங்காய் பத்தை வந்து வறுக்கிறதுக்கு, அதாவது மசாலா ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். மீதி 2 தேங்காய் பத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நல்ல ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கோம். எதுக்காக இந்த இடத்துல தேங்காய் ஆட் பண்ணுறதுக்குன்னா காரணம் இருக்குது. கொஞ்சம் காரமாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஒரு மைல்டான ஒரு பேஸ்ட்டை ஆட் பண்ணும்போது ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்கும். அதனால தான் தேங்காய் பேஸ்ட்டை ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி போட்டிருக்கோம். அதே டைமில் வேக வச்ச முட்டையும் இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். முட்டை போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா மீதி உள்ள 2 முட்டை 8 முட்டை பாயில் பண்ணி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். மீதி 2 முட்டையை உடச்சி அழகாக இந்த கிரேவியில் உள்ளே ஊற்றிருக்கோம். ஊற்றின பிறகு மீடியமான ஃப்ளேமில் ஒரு மூடி போட்டு திருப்பி ஒரு 7 நிமிஷம் குக் பண்ணால் ஒரு சூப்பரான செட்டிநாடு முட்டை குழம்பு ரெடி. ஒரு அல்டிமேட்டான ப்ரிப்பரேஷன். வீட்டில் காரசாரமாக சாப்பிட்ணுச்சிங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபியை என்ஜாய் பண்ணுங்கள்.